மலேசிய திருநாட்டின் முன்னாள் அமைச்சர் பெருமகன், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எந்நாளும் தமிழுக்கு தலைமகன், எந்தரும் சகோதரர், இப்போதெல்லாம் நம்மரும் சகோதரர் என்று ஆகிவிட்ட டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களே, இந்த விழாவின் பாட்டுடை தலைவர், அருமை நண்பர், நிதி ஆலோசகர், என் அருமைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே, விழாவில் சிறப்புரையாற்றி இருக்கிற அருமை சகோதரர், வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் VP குமார் அவர்களே, மலேசியாவுக்கான இந்திய தூதர் அன்புக்குரிய சரவணகுமார் அவர்களே, திருமதி ராதிகா கணேசன் அவர்களே, திருமதி வளர்மதி கார்த்திகேயன் அவர்களே, திருமதி ஸ்வப்னா பாபு அவர்களே, என் அருமை நண்பர்கள் தஞ்சை செழியன், காதர் மொய்தீன், ராமகிருஷ்ணன், ஷியாம், ரவி தமிழ்வாணன் உள்ளிட்ட நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் ஒரு பேச்சாளன் பேசுவதற்கு சரியான சபை. ஒரு பேச்சாளன் பெருங்கூட்டத்தில் பேசுகிற போது பெரும்பாலும் பொய்களை தயாரிக்கிறான். மிகச்சிறிய கூட்டத்தில் உண்மையை மறைத்து விடுகிறான். உண்மைக்கும் பொய்க்கும் ஆட்படாமல் மிகச் சரியாக நெஞ்சில் பட்ட நேர்மையை மட்டும் பேசுவதற்கு ஒரு சபை இருக்க முடியும் என்றால் அது இது போன்ற அறிவார்ந்த சபையாக மட்டும்தான், அடக்கமான சபையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் இந்த சபையை நான் நேசிக்கிறேன், மதிக்கிறேன். நண்பர்களே, இந்த மேடையில் விழா தொகுப்பாளர் தொடங்கி பேச்சாளர் வரைக்கும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் பெருந்தமிழ் விருது. பெருந்தமிழ் விருது என்பது, அந்த பெருந்தமிழ் விருது என்ற ஒரு விருதினை தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு வைரமுத்து எழுதிய மகாகவிதைக்கு வழங்கி பெருந்தமிழ் என்ற தொடரை ஒரு உலகத்தமிழ் தொடராக மாற்றிய பெருமை டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களையே சார். பெருந்தச்சன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ராஜராஜ பெருந்தச்சன் என்றால் ராஜராஜ சோழீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டி எழுப்பிய கல் சிற்பிக்கு பெருந்தச்சன் என்று பெயர். பெருந்தச்சன் என்ற ஒரு தொடரை 10ஆம் நூற்றாண்டில் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருந்தமிழ் என்ற ஒரு தொடரை 21ஆம் நூற்றாண்டில் தான் இவ்வளவு வசீகரமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விருதை உண்டாக்கி அதை தமிழ்நாட்டுக்கு மகாகவிதைக்கு வழங்கி அவர் செய்த அந்த விழாவை இன்னும் என் கனவுகளின் வாசனைகளில் இருந்து விடுபட முடியாமல் நான் தவிக்கிறேன். எவ்வப்போதெல்லாம் என்னை மறந்திருக்கிறேனோ அவ்வப்போதெல்லாம் அது மிதந்து 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 என் நெற்றிக்கு மேலே ஒரு 3 மில்லிமீட்டர் தூரத்தில் அது ஒலியாய் ஒளியாய் அலையாய் என் முகத்தை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறது அந்த காட்சி. அப்படி ஒரு விருது என்று வழங்கப்பட்டால், விருது என்பது தொகையால் அல்ல பெருமை பெறுவது. விருது என்பது அரங்கத்தால் அல்ல பெருமை பெறுவது. விருது என்பது அங்கு அமர்ந்திருக்கிற பெருமக்களால் மட்டுமல்ல பெருமை பெறுவது. ஒரு விருது என்பது அது யாருக்கு வழங்கப்படுகிறது என்பதை விட யாரால் வழங்கப்படுகிறது என்பது.
அது யாரால் வழங்கப்பட்டதென்றால் மாயிகா என்று சொல்லக்கூடிய மலேசியாவின் பெருங்கட்சியோடு ஆதரவோடு தமிழர்களின் துணையோடு பல்கலைக்கழக பெருமக்களின் ஆய்வுக்குழு அறிக்கையோடு அந்த ஆய்வாளர்களின் சொற்பொழிவோடு நம்மை பற்றிய பெரிய சித்திரத்தோடு அறிவார்ந்த பெருமக்கள் ஒரு கூரையின் கீழ் அமர்ந்திருக்க இரவு பகலாக பாடுபட்டு நம்முடைய டத்தோஸ்ரீ சரவணன் அவர்கள் ஒரு வாரம் கண்ணுறங்காமல் விழித்து உழைத்து திளைத்து கழித்து செய்த விழா அந்த விழா. அதனால்தான் அந்த விழா இன்னும் என் மனதில் நிழலாடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் என் மனதுக்குள் அது உற்சாகம் தந்து கொண்டே இருக்கிறது. இந்த விருது இந்த நேரத்தில் எனக்கு தேவை என்று என் வெற்றிடம் சொல்லியது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் நிரப்பினீர்கள். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு ஒரு சமூகம் அனுமதிக்காது. ஏனென்றால் இந்த சமூகம் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது இல்லை. தான் வெற்றி பெறாத ஒன்றை இன்னொரு நிறுவனமோ தனி மனிதனோ அல்லது ஒரு அமைப்போ அடைகிற பொழுது இந்த சமூகம் அது இயல்புக்கு விரோதம் என்று கருதுகிறது. இது எனக்கு விரோதம் என்று கருதுகிறது. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோற்று போனவர்கள் அதிகமாக இருக்கிற சமூகத்தில் வெற்றி பெறுகிறவன் அடக்கியே வாசிக்க வேண்டியிருக்கிறது. நான் ஒரு வேடிக்கையா எழுதினேன், நான் வெல்வேன் என் நண்பர்கள் நலம் காண, தோற்பேன் என் எதிரிகள் சுகம் காண. ஒரு மனிதன் எதிரிகளுக்கும் சந்தோஷம் கொடுக்கிற போதுதான் அவன் சிறந்த மனிதனாகிறான். நீ ஒரு கைதட்டுகிறார், என் நண்பர் தமிழின் நண்பர், அவர் சந்தோஷம் கொடுக்கிறார். நான் இவருக்கு சந்தோஷம் கொடுப்பது முக்கியமல்ல, அவர் நான் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கத்தக்கவர். ஆனால் என் எதிரிகளுக்கு சுகம் கொடுப்பதில் தான் ஒரு சமூக சேவை இருக்கிறது. அந்த சமூக சேவை மனிதன் அவ்வப்போது கொஞ்சம், அதாவது வளைந்து வளைந்து செல்கிற பயணத்தில் தான் இனிமை அதிகம். ஒரு 2 தென்னை மரம் இருக்கும், ஒரு தென்னை மரம் நேரே நிமிர்ந்து இருக்கிறது, இன்னொரு தென்னை மரம் வளைந்து 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 வளர்ந்திருக்கிறது. எந்த தென்னை மரம் கவர்ச்சியானது? நெட்டையாய் நீண்டு நிற்கிறதே அதுவா? வளைந்து வளைந்து கொஞ்சம் கோணலாக இருக்கிறதே அதுவா? உளவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? நெட்டையாக இருக்கிற மரத்தின் மீது வசீகரம் இல்லை. அந்த வளைந்து வளைந்து இருக்கிற மரத்தில் தான் வசீகரம் இருக்கிறது. ஏன்? அங்கதான் சைக்காலஜி, அங்கதான் உளவியல். நெட்டையாக இருக்கிற நிமிர்ந்து நிற்கிற மரத்தில் மனசு உட்கார்ந்து போக இடமில்லை. வளைந்து வளைந்து கோணல் மாணலாக இருக்கிற மனது அந்தந்த வளைவில் உட்கார்ந்து 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 போவதற்கு வசதி இருப்பதனால் அதற்கு வசீகரம் அதிகம். வாழ்க்கையில் அப்படித்தான். விழுந்து விழுந்து ஓடுகிறவன் மீதுதான் கவனம் அதிகமாக இருக்கும். அப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சமூகத்துக்கு ஒரு ஓய்வும் ஒரு கிரீடமும் மாறி மாறி சூட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வெற்றி, இந்த விருது எனக்கு என் தமிழுக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த ஊட்டமாக நான் நினைக்கிறேன். எழுதி கொண்டிருக்கிறோம், 11 வயதிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறோம். 12 வயதில் வெண்பா எழுதிவிட்டோம். எந்த புலவர்க்கும் வெண்பா புலி என்று சொல்லுவார்கள். உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்கள் சபைக்கு என்று கார்த்திகேயன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உங்கள் வெற்றி தோல்விகளை, உங்கள் அனுபவங்களை, சமூக நிகழ்வுகளை, இந்த சமூகத்தின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை, நீங்கள் பட்ட அனுபவங்களின் வலியை, பாடத்தை எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றார். நான் சொன்னேன், ஒரு புலவன் கடைசியாக எதை தொட முடியுமோ அதை ஏன் முதலில் தொடக்கூடாது என்று நினைத்தேன். நான்
இதை பார்த்துக்கிறீங்க. கடைசியாக எதை தொட முடியும்னா, விருத்தம் எழுதி, அருசீர் விருத்தம் எழுதி, என்சீர் விருத்தம் எழுதி, அகவல் எழுதி, தாழிசை எழுதி, சந்தம் எழுதி, காவடி சிந்து எழுதி, கடைசியாக வருவான் வெண்பா என்கிற வடிவத்துக்கு. எந்த புலவர்க்கும் வெண்பா புலி என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது. அவ்வளவு எளிமை இல்லை. ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாச்சீராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து இயற்சீர் வெண்டளையும் வெண்சீர் வெண்டளையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பரோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளுள் ஒன்றால் முடிந்தால்தான் வெண்பா. இது 60-50 வயதில் கைவர வேண்டிய இந்த வடிவத்தை 11 வயதில் கைப்பற்றினேன். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இது ஒரு ஊட்டமாக இருக்கலாம். எது சிகரம் என்று நினைக்கப்படுகிறதோ அதை தொடுவதற்கான முயற்சியை சிறு வயதிலேயே தொடங்கிவிடு. அகலம், ஆழம், விரிதல் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு முயற்சியில் இறங்கிவிடு. சொன்ன தண்ணீர் தேசத்தில் எழுதியிருக்க. இந்த ஹில்டன் ஹிலாரி டென்சிங் 2 பேரும் போறாங்க. டென்சிங் மேல போறாரு, ஹிலாரி நிற்கிறாரு. நிறுத்து, போதும் டென்சிங், நிறுத்தி விடலாம். ஏன் ஏன் ஆக்சிஜன் தீர்ந்து போச்சு. மலை ஏற ஏற மனிதனுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படும். மலை உச்சியில் நீங்க போனேன்னா ரொம்ப வாக்கிங் போகக்கூடாது. மலை உச்சியில நிறைய தேவைப்படும் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் பத்தாது, மேல போக போக குறையும். நடிகர் முத்துராமன் அப்படித்தான் இறந்தார், மறந்துடாதீங்க. அவரு ஜாக்கிங் போனாரு ஊட்டியில, வழக்கம் போற தரையில போற மாதிரி. அங்க போகும்போது திடீர்னு ஆக்சிஜன் உயரம் குறைஞ்சு போச்சு. அது ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம்? மலையில எவ்வளவு இருக்கும்? ரொம்ப குறைவா இருக்கு, எவ்வளவுன்னு தெரியல. சொன்னார், திரும்பி விடலாம்னாரு ஹிலாரி. டென்சிங் சொன்னார், நாம் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடுகிற வரைக்கும் அந்த ஆக்சிஜன் இருந்தால் எவரெஸ்டை தொட்ட முதல் மனிதன் என்ற வரலாற்றை காலம் நம் மீது எழுதும். ஒருவேளை அதை தொடுவதற்கு முன்பே ஆக்சிஜன் தீர்ந்து செத்து போனால் எவரெஸ்ட் சிகரத்தின் மேல் செத்த முதல் மனிதன் என்ற வரலாறு இருக்கும். ஒண்ணு பிழைக்கணும், இல்லைன்னா சாகணும். 2ல நம்பர் 1 முதல்ல வா. இந்த முதன்மை என்கிற இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் முன்னிட்டு வைக்க முடியும். கார்த்திகேயனை பற்றி நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கார்த்திகேயனோடு நான் அதிகமாக உரையாடியதில்லை. அவர் யாரோடும் அதிகமாக உரையாடவும் மாட்டார். அவர் தங்க காசு மாதிரி தான் பேசுவார், அதிகமாக பேச மாட்டார். ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும். நான் அவரை அதிகமாக உணர்ந்து கொண்டது அவர் பேச்சில் அல்ல, எழுத்தில். இந்த பணப்பழக்கம், இந்த பிளாங்க் செக் என்ற 2 நூலும் 2 கார்த்திகேயன்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அழகான நூல். அந்த நூல் வழியே நான் அவரை கொஞ்சம் புரிந்து கொண்டேன். அவர் மிக மென்மையானவர், நன்மையானவர், நேர்மையானவர், மேன்மையானவர் என்பதெல்லாம் இந்த மேடையில் அதிகமாக உச்சி முகந்து உவந்து கொண்டாடப்பட்டன. நான் அதற்கு மேலே ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் விட சிறந்த சிந்தனையாளர், திங்கர். அதுக்குத்தான் நாட்டுல பெரிய பஞ்சம். சிந்திக்கிறவன் தான் பஞ்சம். மனிதன் தான் சிந்திக்க முடியும். திருக்குறள் முனுசாமி சொல்லுவாரு, அந்த ஓரமா ஒரு மாடு அசை போட்டுக்கிட்டு இருக்க, அது சிந்திச்சுக்கிட்டு இருக்குன்னு யாராவது சொல்லுவானா? அந்த மரத்தடியில ஒரு மாடு சிந்திச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா, சொல்ல மாட்டான். மனிதனுக்குத்தான் சிந்திக்கிற அந்த சிந்திக்கிற உள்ளத்தின் உச்சத்திற்கு போனவர் நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள்.
பொருளாதாரத்துறையில் நாம் வழக்கரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மனிதர். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க. இந்த கேள்வி பதில் இதுல தெரியும் ஒரு மனிதனுடைய ஆழம் என்னன்னு. இந்த கேள்வி பதில். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன செய்தும் என் முதலாளியை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை, நான் என்ன பண்ணி தொலைக்கட்டும் எங்கள் முதலாளியை என் வசப்படுத்த திருப்தி செய்ய? சில பேருக்கு என்ன பண்ணாலும் வராது, நான் என்ன செய்யட்டும்? நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம்? பணிவு காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள், நேரத்திற்கு நீங்கள் அலுவலகத்திற்கு வந்து சேருங்கள், அவர் விடை பெற்ற பிறகு நீங்கள் செல்லுங்கள். இன்னும் இப்படிதான் சொல்லுவோம். அவர் சொன்ன முதல் வார்த்தை, எங்க முதலாளியை திருப்திப்படுத்த என்ன வழி? அவர் சொன்ன முதல் வேர்ட், the very first word, உங்க முதலாளியை முதலில் கதற விடுங்கள். கதற விடுங்கள். எப்படி கதற விடுங்கள்? எப்படி கதற விட வேண்டும்? 3 மடங்கு உழைச்சு காட்டு. அவன் ஆளுக்கு மூச்சு போகட்டும். எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு பேச்சு மூச்சு இல்லாம போகட்டும். எப்ப பாரு உற்பத்தியிலேயே இரு, பணிவாக இரு, அதை விட உழைப்பாக இரு. அதிகமாக வேலை செய்து செய்து உன் உற்பத்தியை கூட்டி, உன் ஆற்றலை கூட்டி, உன்னுடைய அறிவை காட்டி உன் முதலாளியை கதற விடு. என்ன கதற விடு? இந்த பயலுக்கு போய் மாசம் 7,500 ரூபாய் கொடுத்து சாகடிக்கிறனே, எனக்கே இது தர்மமா? இது தகுமா? இவனுடைய உழைப்புக்கு 7,500 ரூபாய் எந்த வகையில் நீதியாகும் என்று அந்த ஆளை தனியில் கதற விடுனர். அப்ப என்ன சொல்கிறார்? தேசத்தின் உற்பத்தியை பெருக்குவதுதான் நீ முன்னேறுவதற்குரிய ஒரே வழி என்ற ஒரு உண்மையை மறைமுகமாக சொல்லுகிறார். நம்முடைய பணக்குரல்னு சொல்றார். 10 குரல், அதுல பணக்குரல்னு சொல்றாரு. அந்த பணக்குரல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு 10 குரல் நீங்க மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருக்குறள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு புரியுமோ பயன்படுமோ தெரியாது. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கு வகுதிய துணை, எப்பொருள் எத்தன்மைத்தாயிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தெரியாது. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தியரி, புரியாது. இவர் சொல்ற குறள் புரியும். ஏன்னா நிகழ்காலத்துக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? செலவழிப்பதற்கு முன்னால் யாரை கேட்கணும்னு சொல்றார். கடன் அட்டையை கேட்காதே. அடுத்த வரிதான் இவர் ஒரு பொருளாதார நிபுணர்னு காட்டுறார். கைப்பையை கேட்காது, அதாவது கடன் அட்டையை கேட்காதே, கைப்பையை கேள். கடன் அட்டை என்பது இல்லாத பொருள், அதுல செலவு பண்ணாத. கைப்பை என்பது இருக்கிற பொருள், எவ்வளவு இருக்குன்னு சொல்லும், அதுக்கு மேல அது உற்பத்தி பண்ணாது. அதில் இருக்கக்கூடிய 1,700 ரூபாய், அதில் இருக்கக்கூடிய 7,200 ரூபாய், அதில் இருக்கக்கூடிய 940 ரூபாய், அதுக்கு மேல குட்டி போடாது. கடன் அட்டை குட்டி போடும், அது உன்னையே தின்னும். ஆனால் நீ கடன் அட்டையை கேட்காதே, கைப்பையை கேள். ரொம்ப அழகா பிராக்டிக்கலா நடைமுறைக்கு ஏற்ற சில சிந்தனைகளை கார்த்திகேயன் நம் வாழ்க்கைக்கு தந்திருக்கிறார். இவர்கள் சொல்லக்கூடிய யோஜனைகள்ல சில சில சின்ன சின்ன செய்திகள் தான் நம்ம வாழ்வை மாற்றுகிற அம்சங்கள். 40 வருடமாக ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சிலருக்கு ஒரு நாள் ஒரு சிந்தனை கீற்று, ஒரு வரி மின்னல் அவள் வாழ்க்கையை மாற்றிவிடும், தடம் மாற்றி போட்டுவிடும். அதனால் எவ்வளவோ மாற்றங்கள் வரும். நம்ம வேடிக்கையா இந்த பாண்டி பஜார்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கதையை சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் தியரிய, மேலாண்மையை எப்படி 2 பேர் கையாளுகிறார்கள். 2 பங்குதாரர்கள், 2 பங்குதாரர் இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பாருங்க. ஒரு ஆப்பிள் வண்டி பக்கத்துல இன்னொரு ஆப்பிள் வண்டி நிற்கிறது. எங்க? பாண்டி பஜார்ல. ஒரு ஆப்பிள் வண்டியில ஒரு ஆப்பிளின் விலை 30 ரூபாய். பக்கத்துல இன்னொரு வண்டி
இன்னொரு ஆள் போட்டிருக்காரு 25 ரூபா. அதே வகை ஆப்பிள், அதே தரத்தில் உள்ள ஆப்பிள், அதே ரத்த சிவப்பு மிக்க ஆப்பிள், அதே ஆப்பிள் 25, 30. கொஞ்ச நேரத்துல 25 ரூபா வண்டியை மொச்சிட்டாங்க. ஏன்? 5 ரூபாய் கம்மி, அதே தரம், 25 ரூபாய் போகுது. ஒரு 30-40 நிமிடத்துல இருந்த 70-80 ஆப்பிளும் காலி. அடுத்த நடந்ததுதான் மாயம். பார்ட்னர் கொண்டாங்க. இவன் கூப்பிடுறான், விற்காத 30 ரூபா வண்டி இருக்குல்ல, அது பார்ட்னர் கொண்டாங்க. கொண்டு அப்படியே இந்த 30 ரூபா ஆப்பிள இந்த வண்டி வித்த வண்டியில கொட்டினான். 25 ரூபா ஆப்பிள், 25 ரூபா, 25 ரூபா. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ். 30 ரூபா வண்டிக்காரனும் 25 ரூபா வண்டிக்காரனும் பங்குதாரர்கள். 2ஆ பிரிச்சான். நீ 30 ரூபா சொல்லு, ஒருத்தர் வரமாட்டான். 25 ரூபா சொல்லு, எல்லாரும் வாங்கிட்டு வருவான். திருப்பி முடிஞ்சோன்னு அந்த 25 ரூபா ஆப்பிள 30 ரூபா ஆப்பிள 25 மாத்திக்க. நீயும் நானும் ஒரு பங்குதாரர் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் இந்த வியாபாரம் யாரு? அவனுக்கு நஷ்டம் இல்ல, 25 ரூபா தான். உனக்கு நஷ்டம் இல்ல. ஒரு சின்ன உத்தி. இந்த உத்தி நம்ம புத்தி கொடுத்தது. இந்த புத்தியால் வந்த வெற்றி இது. யாருக்கும் நஷ்டம் இல்லை, நமக்கும் கஷ்டம் இல்லை. வித்துட்டு போயிட்டான். நம்ம ஊர்ல பார்ட்னர்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு பார்ட்னர் ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாரு ஜோசியக்காரர்கிட்ட. அவர் புரட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. ஜோசியம் பார்க்கிறவர் திருப்பி கொடுத்துட்டு ஜாதகம் பார்க்கிறவர், என்ன என்ன ஜோசியரே, என்ன விஷயம்? இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல, எடுத்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் கவலையே பட மாட்டேன், நீங்க உண்மையை சொல்லுங்க. வேணாங்க, இந்தாங்க, எவ்வளவு 500 ரூபா வரீங்களா? 750 ரூபா, என் உண்மையை சொல்லுங்க. இந்த ஜாதகனுக்கு இன்னும் 7 மாசத்துல கண்டம். இன்னொரு 500 ரூபா கொடுத்தான். என்னையா இவ்வளவு மோசமான செய்தி சொல்றேன்? 500 ரூபா கூட கொடுக்குறேன், சும்மா வச்சுக்க ஜோசியரே, இது என் பார்ட்னர் ஜாதகம் தான். பார்ட்னர் ஜாதகத்தை தூக்கி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிற போது நேர்மை தொழிலில் எங்க இருக்கும்? இந்த நேர்மையை கற்றுக் கொடுக்கிறது இவருடைய நூல். எல்லா இடங்களிலும் அந்த நேர்மையும் புண்ணியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். நண்பர்களே, நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கான சபை இது அல்ல என்பதை நான் அறிவேன். ஆனாலும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த கிராமத்து பொருளாதாரம், நீங்க சொல்றீங்க ஐநா சபையில் பேசப்படுவதும் உலக வர்த்தகை மையத்தில் பேசப்படுவதும் கிராமத்தில் ஒரு கிழவியும் கிழவனும் பேசுவதும் ஒரே பொருளாதாரத்தின் வேறு வேறு வார்த்தைகள், வேறு வேறு பரிமாணங்கள், வேறு வேறு பொருள்கள், அவ்வளவுதான். ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான். நான் அறிந்து கொண்ட வரைக்கும் ஒன்றைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மனிதனுக்கு 3 வகையான தேவை இருக்கிறது. சேமிப்பு. ஒன்று, இன்றைய தேவைக்கு சோறு, இப்போ இந்த நிமிஷத்து தேவைக்கு சோறு. நாளைய தேவைக்கு அரிசி, சோறு ஆக்கிக் கொள்வதற்கு. அதற்கு அடுத்த ஆண்டின் தேவைக்கு விதை நெல். சோறு, அரிசி, விதை நெல், இந்த 3 வடிவங்களில் தான் ஒரு வீட்டின் பொருளாதாரம் இருக்கிறது. இதைத்தான் வேறு வடிவத்தில் ரொக்கம், பொன், மண் என்று மனிதர்கள் அடுத்த வடிவத்தில் பிரிக்கிறார்கள். இந்த நிமிடத்தின் தேவை பணம், நாளைய தேவை பொன், அடுத்த தலைமுறையின் தேவை மண். இந்த சோறு, அரிசி, விதை நெல் என்பதும் பணம், பொன், மண் என்பதும் ஒன்றுக்கு ஒன்று உறவுடைய பொருளாதார வடிவங்கள். இந்த அடிப்படை வடிவத்திலிருந்து நீங்கள் பேரன் பேத்திகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பியுங்கள். உங்களை பொருளாதார மேதை என்று கொண்டாடிக் கொள்வார்கள். இவ்வளவுதான் அடிப்படை.
இதனுடைய கால மாற்றங்களில் பொருள்களின் வடிவங்கள் மாறுமே தவிர இந்த அடிப்படை தத்துவங்களிலிருந்து இவைகள் மாறுவதே இல்லை. நம்முடைய அருமை நண்பர் கார்த்திகேயன், எனக்கு உங்களிடம் ரொம்ப பிடித்த இன்னொரு முக்கியமான செய்தி, எல்லோரும் இங்கு சொன்னதுதான், 33 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருத்தார். 33 ஆண்டு என்ன தெரியுமா? ஒரு தலைமுறைன்னு சொல்றாங்களே, அது 33 ஆண்டுகள். 33 ஆண்டுகளுக்குத்தான் ஒரு தலைமுறை என்று பெயர். ஒரு தலைமுறை கடந்து இன்னொரு தலைமுறையிலும் தன்னுடைய உறவினர்களை, நண்பர்களை, சுற்றத்தை, வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கார்த்திகேயன் என்றால், இவர் தலைமுறையை தாண்டிய தங்கம் என்று அவரை கொண்டாட வேண்டியிருக்கிறார். ஒரு தலைமுறை கடந்த பிறகும் கூட தங்கத்துக்கு மதிப்பு குறையாது. முதலில் இருந்த தங்கத்தின் 33 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த மதிப்பு வேறு, தங்கத்துக்கு இன்றிருக்கிற மதிப்பு வேறு. அதனால் அந்த தங்கத்தை போலவே இந்த தலைமுறை தாண்டிய தங்கத்துக்கும் மதிப்பு அதிகமாக இருக்கிறது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எனக்கு கொண்டு கொடுத்தீர்கள் கார்த்திகேயன். இன்றைக்கு மலேசியாவில் பெருந்தமிழ் விருது வழங்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் தத்தோஸ்ரீக்கு நன்றி சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக நான் இந்த விழாவை பயன்படுத்திக் கொண்டேன். இந்த விழா இருவருக்கு, ஒன்று கார்த்திகேயனுக்கு பாராட்டு விழா, தத்தோஸ்ரீக்கு நன்றி பாராட்டு விழா. இந்த 2 விழாவும் சேர்ந்து இங்க வந்திருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கிற போது நம்பிக்கை வருகிறது. கூட்டங்களுக்கு அதிகமாக போவதை நான் ஒரு பக்கம் துன்பமாகவும் இன்னொரு பக்கம் இன்பமாகவும் கருதுகிறேன். எது துன்பம் என்றால், இந்த கூட்டத்திற்கு வந்து சேருவது, இந்த கூட்டத்திற்கு வந்து சேருவது, இந்த இடத்தில் ஒரு 3 மணி நேரம் அமர்ந்திருப்பது, இந்த 3 மணி நேரமும் என்னுடைய சகிப்புத்தன்மையும் நம்முடைய பொறுமையும் எல்லாம் கூடியிருப்பது, இது ரொம்ப துன்பமா இருக்கு. எது தெரியுமா இன்பமா இருக்கு? ஒரே கூரையின் கீழ் ஒரு 200 அறிவாளிகளை நான் எங்கு போய் சென்று சேருவது? 200 அறிவாளிகளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த கூட்டத்திற்கு வருவது என்ற ஒரு பொருளை தவிர வேறு எந்த பொருளிலும் அதை எட்ட முடியாது. அதனால் எவ்வளவு துன்பங்களை தாண்டியும், எவ்வளவு நேரம் கடந்தும், எவ்வளவு தூரத்தை புதித்தும் வந்து இந்த அறிவாளிகளை சந்திப்பதற்காக இந்த கூட்டத்தை நான் கொண்டாடுகிறேன். உங்களை எல்லாம் போற்றுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய அருமை நண்பர் கார்த்திகேயன் தொடர்ந்து முன்னேற வேண்டும். 100 நீங்கள் கொண்டாடுகிற போது நாங்களும் பக்கத்திலே இருக்கிற பாக்கியம் வேண்டும். நன்றி, வணக்கம். இப்பொழுது மலேசிய நாட்டின் உயரிய விருதான பெருந்தமிழ் விருது பெற்ற பத்மபூஷன் கவி திரு பேரரசு ஐயா கௌரவப்படுத்த வின்வர்த் நிறுவனர் திரு கார்த்திகேயன் மற்றும் திருமதி வளர்மதி கார்த்திகேயன் மற்றும் வின்வர்த்தின் தலைமை நிர்வாகி திருமதி ராதிகா கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் மற்றும் BP குமார் அவர்களையும் இணைந்து கொள்ள அழைக்கிறேன்.